நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ள நுழையிறாரு. அப்போ என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விதமான முன்னேற்றத்தை செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டு. செவ்வாய் சுக்கிரன் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கிறதோ அவர்கள் திருமண பந்தத்தில் உறுதியாக, அதாவது என்ன சொன்ன, ஒரு பாசத்துடன் செல்லக்கூடிய ஆற்றல், அதே போல் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்த்தவருடன் தொடர்பு கொள்வதற்கான விஷயங்கள் இதெல்லாம் இயங்கும் என்பது பொதுவான கருத்து. இதை தாண்டி இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார். சிம்ம ராசிக்குள்ள ஏற்கனவே யார் இருக்கா, கேது இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 11 கேது இருக்கிறார். செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவாக, அதாவது கேதுவுடன் சேர்ந்த செவ்வாயாக, செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவாக 2 பேரும் சேர்ந்து இப்போ இயங்க போகிறாங்க. ஸோ இந்த இயக்கம் மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது? செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக நம்முடைய துலாம் ராசிக்கு கரெக்டாக 5ஆம் வீடான கும்பராசியை பார்க்கிறார். 6ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். 5ல் ராகு இருக்கார், 6ல் சனி இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட செவ்வாய் ஒரு பாவகிரகம். அந்த பாவகிரகம் பாவகிரகங்களுடன் தொடர்பு கொள்கிறது, பாவகிரகத்துடன் இணைந்து செயல்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது. பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கெட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிட்டே இருந்தோம், அது பாதியோடு நின்றுச்சு, திரும்ப தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, உங்களுக்கு இந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்து செயல்படும் போது உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக வாய்ப்புகள் உள்ளது. இன்னொரு விஷயம் செவ்வாய் கேது 11 அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை விட வயது மூத்தவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் என்பது கணக்கு. பொருளாதார விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சி உண்டு. ஓகேவா, அதிகமான சிந்தனைகள் உண்டு. இங்கே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடை பார்க்கறனால ஆண் குழந்தை கட்டாயமாக ராகுவை பார்க்கும்போது இன்னும் கன்ஃபார்மாக என்ன பண்ணுவோம், செவ்வாயோட பார்வை ஆண் குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்யும் என்பது கணக்கு. ஓகேவா, இந்த காலகட்டம் மட்டும் இரட்டை குழந்தைக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேர்ந்து பயணிக்கிறதுனால பெண் குழந்தை ப்ளஸ் ராகுவை பார்க்குறனால ஆண் குழந்தை. அப்போ இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலங்களில் நம்மளுடைய துலாம் ராசினியர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதாவது கன்சியூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும்போது இந்த காலங்களில் துலாம் ராசி என்பர்கள் கன்சியூவ் ஆகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவி கன்சியூவ் ஆனாலும் சரி, இல்லை துலாம் ராசி பெண்களாகவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கன்சியூவ் ஆகுறீங்கன்னா கட்டாயமாக இரட்டை குழந்தை பாக்கியம் உண்டு என்று பார்க்குறோம். ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறத கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலையிலேருந்து மாறி நமக்கு இரட்டை குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கிறது. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை செவ்வாய் பார்க்காரு, சனியை பார்க்குறார், சனி பகவானை பார்க்குறார். அப்போ சனி பகவானை பார்க்கறதுனால வேலை நிமித்தமான விஷயங்களுக்கு இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலைக்காண்டி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஒதுக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியிருக்கும். எனக்கு வேலைக்கு போனாலே ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையில் ஒரு சின்னதாக டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியுது, யாரோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக வரும். ஸோ அப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று அங்கே போய்
அந்த முருகனுக்கு அபிஷேகத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஓகேவா? வாங்கி கொடுத்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனை உங்களுக்கு உறுதியாக சால்வ் ஆகும். அல்லது வேலையில் பிரச்சனை இருக்கீங்க, வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் செய்கிற வழிபாடு மூலமாக உணர முடியும், கிடைக்க முடியும் என்பது உண்மை.